ஓம் சாய்ராம். நாளைக்கு எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த நம்ம கார்த்திகை தீபத் திருநாள் வந்துச்சுங்க. இந்த தீபத் திருநாள் அன்று நீங்கள் எப்படி விளக்கேற்றினால், எத்தனை விளக்கேற்றினால் உங்கள் வீட்டில் செல்வ கடாட்சம் பெருகி இத்தனை நாட்களாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள்லாம் நீங்கி உங்கள் வீட்டுக்கு பணம் பல வழியிலிருந்து நீங்களும் மிகப்பெரிய அளவில் அடுத்த கார்த்திகைக்குள்ளே நீங்கள் பணக்காரர் ஆவதற்குண்டான ஒரு எளிய பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபத் திருநாளுங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த கார்த்திகை தீபத் திருநாளை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. அதுவும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்க வீட்லையும் விளக்கேற்றி வச்சுட்டு இந்த வீடே பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜெகஜோதியாக இருக்குங்க. அதே நேரத்தில் நாம் வீட்டில் ஏற்றி வைக்கக்கூடிய இந்த விளக்கின் ஒளியானது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமையும் அந்த கஷ்டங்களையும் போக்கி அளிக்கும் அப்படிங்கிறது தான் நாம் விளக்கேற்றுவதில் இருக்கக்கூடிய அந்த ஐதீகம். இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு நாள் பார்த்திங்கன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருதுங்க. சரிங்களா? இந்த வெள்ளிக்கிழமை அன்றைக்கு எப்படி தீபத்தை ஏற்றணும் அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாகவே நாளைக்கு பார்த்திங்கன்னா வீடு முழுவதுமாகவே கார்த்திகை தீபத்தன்று மண் விளக்கில் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு விளக்கேற்றுவாங்க. அப்படி எத்தனை விளக்கு ஏற்றணும் பார்த்திங்கன்னா 27 மண் அகல் விளக்குகள் குறைந்தபட்சம் இந்த நாளைக்கு வரக்கூடிய கார்த்திகை தீபத்தன்று ஏற்றுவது மிக மிக சிறப்பு. 27க்கு மேலே உங்களால் எவ்வளோ ஏற்ற முடியுமோ அந்த அளவுக்கு ஏற்றலாங்க. சரிங்களா? அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அல்லல்ல குறையாத செல்வ கடாட்சத்தை கொண்டு தரும். அதுவும் பார்த்திங்கன்னா முக்கியமாக மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு நீங்கள் விளக்கேற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்கும். சரிங்களா? இது போக உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் எப்போவுமே கடன் தொல்லை வரக்கூடாது, கஷ்டமே வரக்கூடாது, நீங்கள் அரசனை போல சிறப்பாக வாழணும்னு நினச்சிங்கன்னா இப்போ சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். இந்த பரிகாரத்தை செய்வதற்கு உங்களுக்கு அரச மர இலைகள் தேவைப்படுங்க. இப்போ உங்கள் வீட்டில் 27 மண் அகல் விளக்கு ஏற்ற போகிறீங்கன்னா 27 அரச மர இலைகள் கிடைத்தால் ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. சரிங்களா? அப்படிலாம் அவ்வளோலாம் கிடைக்காதுங்க எங்களுக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா குறைந்தபட்சம் 5 அரச இலையாச்சும் நீங்கள் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த விளக்கேற்றுவீங்களா அதை இந்த அரச இலைகளை வைத்து அதன் மேலே இந்த மண் அகல் விளக்கை திரி போட்டு பஞ்சு திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றினால் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வறுமையானது நிரந்தரமாக விரட்டப்படுங்க. சரிங்களா? ஸோ சில பேர்லாம் பார்த்திங்கன்னா சிட்டியில் இருப்பாங்க. ஸோ நாம் என்ன பண்ணுறது பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு 5 இலை கூட கிடைக்கலாம், பரவாயில்ல, ஒரே ஒரு அரச இலை கிடைத்தால் மட்டும் போதும். சரிங்களா? இப்போ அப்படி ஒரே ஒரு அரச இலை உங்களுக்கு கிடைச்சதுன்னா என்ன பண்ணிங்கன்னா அந்த அரச இலைக்கு பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் வச்சு பொட்டு வச்சுருங்க. இதை என்ன பண்ணிங்கன்னா பூஜை அறையில் வச்சுங்க. அது மேலே ஒரு மண் அகல் விளக்கு வைத்து நல்லெண்ணெய்யோ அல்லது நெய்யோ ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி வைக்கணும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணிங்கன்னா அந்த விளக்குக்கு பக்கத்தில் ஒரு பூவை வச்சுட்டு உங்களுடைய பூஜை அறையில் அந்த விளக்கிடம் வனமுருகி அந்த அண்ணாமலையார்கிட்ட வைக்கிற வேண்டுதலை வைத்தால் போதும். பணம் சம்பந்தப்பட்ட அத்தனை கஷ்டங்களும் உங்கள் வீட்டில் தீருங்க. சரிங்களா? இப்படி அரச இலையில் நீங்கள் விளக்கை ஏற்றி வைத்து விட்டு நீங்கள் அந்த திரு அண்ணாமலையாரிடம் நீங்கள் வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறி அரச வாழ்வு, ஒரு அரசனை போல வாழ்வதற்கு தேவையான அத்தனை வரங்களும் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? எதற்காகனா இந்த அரச இலை தீப வழிபாடுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுக்கு பார்த்திங்கன்னா அவர் இன்னைக்கு குடிசையில் இருந்தாலும் கூட சரி, அவர் பெரிய பங்களாவில் வாழக்கூடிய ஒரு அரசனை போல வாழக்கூடிய தகுதியை கொடுக்கும் அப்படிங்கிறது ரொம்ப 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 சிறப்பான ஒரு விஷயம். 3 நாட்களுக்கு முடிந்தவர்கள் இந்த அரச இலையின் மேல் பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்பவர்களுக்கு நிச்சயமாக பண கஷ்டம் தீரும். சரிங்களா? ஸோ நாளைக்கு ஒரு நாள் முழுவதுமே இருக்குது, இன்றைக்கும் இருக்குது. ஸோ அதனால் இம்மீடியட்டாக பார்த்தீங்கன்னா அரச மரம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த அரச இலையை தேடி பிடித்து கொண்டு உங்கள் வீட்டில் வச்சுக்கொள்ளுங்க. அந்த அரச மர இலை பார்த்தீங்கன்னா ரொம்ப காஞ்சிருக்கூடாதுங்க. நல்ல பச்சையாக செழிப்பாக இருக்கக்கூடிய அரச இலையை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த அரச இலையில் தீபத்தை ஏற்றினால்தான் முழு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதனால் நாளைக்கு கார்த்திகை தீபத்தன்று இந்த அரச இலையின் மேலே நீங்கள் சொன்னது போல் இந்த தீபத்தை ஏற்றி வைத்து பாருங்கள். உங்கள் வீட்டில் எத்தனை கோடி கடன் இருந்தாலும் சரி அந்த கடனெல்லாம் நீங்கி நீங்கள் மிகப்பெரிய அளவில் செல்வந்தராக நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு அரசனை போல வாழ்க்கை வாழக்கூடிய அந்த அற்புதமான அருளை அந்த திருவண்ணாமலை ஈஸ்வரர்
உங்களுக்கு கொடுப்பாருங்க. அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான், ரொம்ப சிம்பிளாகவும் செய்யக்கூடிய பரிகாரம் தான். ஒருவேளை அரச இலை கிடைக்காதவர்கள் கண்டிப்பாக 27 விளக்காச்சும் மினிமம் ஏற்றுங்க, சரிங்களா. அதுக்கு மேலே ஏற்றுறது வந்து உங்களோட விருப்பம் தான். 27 மண் அகல் விளக்கில் பஞ்சு திரி போட்டு அந்த நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் வந்து ஏற்றி வைக்கும்போது அந்த தீப ஒளியில் அந்த இருள் எப்படி அகல்கிறதோ அதே போல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமையும் கடன் சுமையும் நீங்கி நீங்களும் வந்து மிக சிறப்பான ஒரு செழிப்பான வாழ்க்கையை வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவன் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அருள் புரிவாள். அந்த திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரோட அருள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.